அன்னைக்கு ஒரு நான் சிக்கன் கட்லெட் சாப்பிட கடைக்கு போலாம் பார்த்தா கட்லெட் 90 ரூபாண்டானுங்க. உடனே உருளைக்கிழங்கு வாங்கி வேக வச்சு அதை மூடி ஒரு விசில ஒட்டி இறக்கி அதை அப்படியே உருளைக்கிழங்கு நோவாம எடுத்து அதை போட்டு நசுக்கி அப்படியே வெங்காயத்தை எடுத்து கண்ணு கலங்க பொடி பொடியா நறுக்கி தட்டுல போட்டு வச்சு அடுத்தது நம்ம கோவக்காரனை அதையும் பொடி பொடியா நறுக்கி அடுத்து நம்ம கொத்தமல்லியை நறுக்கி அடுத்து நம்ம தேவையான பிரெட் எடுத்து அதை செங்கல் மாதிரி அடிக்க சுத்தி நறுக்கி அடுத்து நம்ம பிரெட் முங்குற மாதிரி கரெக்டான ஆழத்துல 3 முட்டையை உடைச்சு நமக்கு தேவையான கோவக்காரனை கொத்தமல்லி எல்லாம் பார்த்து கட கலக்கி அடுத்து ஸ்டவ் மேல சட்டியை வச்சு தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு தழும்ப ஊத்தி அடுத்து கண்ணு கலங்க கஷ்டப்பட்டு நறுக்கின வெங்காயத்தை தேங்காய் எண்ணெயில போட்டு அடுப்ப கொஞ்சம் வேகமா வச்சுட்டு அப்படியே அங்கிட்டு ஒரு பெரட்டு இங்கிட்டு ஒரு பெரட்டுன்னு பெரட்டி அப்படியே நசுக்கி வச்ச சிக்கனை போட்டு சிக்கன் நினைச்சு உருளைக்கிழங்க போட்டு நம்ம மாமியார் வெங்காயத்தையும் மருமக உருளைக்கிழங்கையும் சேர்த்து கரம் மசாலா போட்டு சேர்ந்த 2 பேத்தையும் கணவருக்குள்ள வச்சு அப்படியே அவங்க 3 பேத்தையும் ஒண்ணு சேர்க்கிற மாதிரி மடிச்சு அப்படியே முட்டைக்குள்ள 3 பேரையும் முக்கி எடுத்து அவங்கள எடுத்து நரகத்துல எண்ணெய் சட்டியில போட்டு வறுக்கிற மாதிரி வறுத்து எடுத்து பார்த்தா நமக்கு தேவையான பிரெட் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்து நம்ம சித்தி பயலுக்கு ஒன்னும் சித்தி பொண்ணுக்கு ஒன்னும் எடுத்து கொடுத்தா அருமையா இருக்கு, அற்புதம் இருக்குங்கிறாங்க. நானும் ஒரு செஃப் தாங்க அப்படின்னு நீங்களும் நினைக்கிறீங்கன்னா மறக்காம இந்த பொருளை வச்சு செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் அடிச்சுட்டு போங்க.